இங்கே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து இருந்ததென்றால் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. இஃப் அண்ட் பட் போட்டு என்ன இருந்ததென்றால் அதில் பாஜகவை சேர்ந்த தளபதியை நிறுத்துவார் என்றால் எடப்பாடியார், செங்கோட்டையன் சுயேட்சையாக எதிர்த்து நின்னார்னே வச்சுக்குவோம். ஒரு வாதத்துக்கு என்ன நடக்கும் என்பது அதிகபட்சம் 10,000 வாக்கு தான் வாங்குவார். ஆனால் அவருடைய நடவடிக்கை அந்த பகுதியில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கல. நிச்சயமாக அதிர்வலைகள் தான். அதில் மொத்தமாக எவ்வளோ வாங்குவார்னா இப்படித்தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இப்படித்தாங்க 21 எடப்பாடியார் சீட்டு கொடுக்கலன்னு தோப்பு வெங்கடாஜலம் நின்னாரா, நின்று 10,000 ஓட்டு தாங்க தனியாக நின்று வாங்கினார். சரி, இது மட்டுமா என்று கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே துரை ராமசாமின்னு ஒருத்தரை மேற்கோள் காட்டுறாங்க. அந்த பகுதியில் நம்ம விசாரித்ததில் வெள்ளக்கோயிலில் துரை ராமசாமி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எம்பி எம்எல்ஏ எல்லாம் இருந்து காங்கிரஸுக்கு போயிட்டு அப்புறம் என்ன இவங்க வந்துட்டு எல்லாம். அவர் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் என்ன பண்ணாராம், நின்னாராம் எதிர்த்து நின்றுட்டு அவருக்கு வாங்கிய வாக்குகள் 30,000 வாக்குகள். சுயேட்சையாக நின்ற பொழுது அது கூட வாங்க மாட்டார் இவர், வெறும் 10,000 தான் வாங்குவார். அதனால இவரை கண்டு பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அஞ்ச மாட்டார்கள் அதிமுக தலைமை என்பது அங்குள்ள அதிமுக பக்கத்தில் உள்ள கருத்துன்னு வைங்களேன். எடப்பாடியாருக்கு ஆதரவான கருத்தாக வருது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி கலக்கம் அடைந்திருக்கிறாரா?